அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பகுதியில் உள்ள 4 பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இதுவரையில் 5 பேர் உயிரிழந்து 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த தீப்பரவல் லாஸ் ஏஞ்சலிஸில் வரலாற்றில் மிகப்பெரிய தீப்பரவல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக லாஸ் ஏஞ்சலிஸின் பாலிசேட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதிகளில் 1,37,000 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த வார தொடக்கத்தில் இருந்து காட்டுத்தீயானது 15,000 ஏக்கர் வனப்பகுதிக்குள் பரவி வருகின்றது. இதுவரை பல 1000 ஏக்கர் பகுதிகள் எரிந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீப்பரவலால் பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பொருளாதார தகவல் தெரிவிக்கின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.